தமிழ் சமையல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா? மட்டன் சுக்கா ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறமா மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்து போட்டதுக்கப்புறமா அது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் ஆயிலில் நல்லாவே மிக்ஸ் ஆகட்டுங்க. இஞ்சி பூண்டில் இருந்தால் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. அதில் நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம இந்த மட்டனை நல்லா வேக வைக்கணுங்க. வேக வச்சுட்டு இருந்தால் இந்த தண்ணி போனால் தாங்க இதில் இருக்க பேட் ஸ்மெல்லாம் போகும். அதுக்காக தாங்க இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கறி எல்லாம் ஒன்றா செய்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போடுறதே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வேகிறதுக்கு தேவையான 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நாம் குக்கர் மூடி போட்டு ஒரு 7 விசில் வர வரைக்கும் நாம் வேக வச்சிடலாங்க. தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுடைய மட்டன் ரெடி ஆயிடுச்சுங்க. வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த மட்டனு அப்படியே இருக்கட்டும். அடுத்து நாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதற்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரித்து 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2 சின்னதாக இருந்தால், பெருசாக இருந்தால் 1 போதும். இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா. இவ்வளோதாங்க நம்மளுடைய மசாலாவுக்கு தேவையானது பொருட்கள். கொஞ்சமாக உப்புங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம சுக்கா செய்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன். அது நல்லா வேகணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டன் மசாலா இல்லாட்டினா பரவாயில்லைங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா வேகட்டுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மசிஞ்சு நல்லா வேகணுங்க. வெந்து ஒரு மசாலாவாக ஆகிடுங்க. இந்த மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா நாம் வேக வச்சுருந்த மட்டன் இருக்கு இல்லைங்களா, அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா அது இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வத்துற அளவுக்கு நல்லாவே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க.
ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா வற்றி எல்லாம் மசாலா இந்த சூப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த அந்த மட்டனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணுங்க. மட்டன் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா மசாலாவும் மட்டனில் வந்து சேர்ந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டிஷ் வந்து நம்மளுடைய மட்டன் சுக்கா பிரியாணிக்கு, தேங்காய் பிரியாணிக்கு, அதுக்கப்புறமா கீ ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது. பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே தோசைக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா தொட்டு சாப்பிட்லாங்க. நம்மளோட டிஷ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குங்க. சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். நான் டேஸ்ட் பண்ணிட்டேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஹாப்பியாக இருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.